அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 24ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ஜூலை 24ஆம் தேதிக்கான காணொலியும் வெளியாகுது. பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் டூமாஸ் பிறந்த தினம் என்று. உலகிலேயே அதிக நூல்களை எழுதியவர், எழுத்தால் அதிகம் சம்பாதித்தவர் என்று பெயர் பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் டூமாஸ் பிறந்த தினம் என்று. பிரான்சின் பிகார்டி பகுதியில் உள்ள வில்லர்ஸ் காட்டர்ஸ் கிராமத்தில் 1802 பிறந்தார். இவரது தந்தை நெப்போலியன் குதிரைப்படை வீரர், மாவீரன் நெப்போலியனோட குதிரைப்படை வீரர். உலகின் பல பகுதிகளுக்கும் செல்வார். சென்று வந்ததும் அந்நாட்டின் சிறப்பம்சங்கள், எழுத்தாளர்கள், அவர்களது நூல்கள் பற்றி மகனிடம் விவரிப்பார். பேனாவின் சக்தி, எழுத்தின் வலிமையை பிள்ளைக்கு கதை போல கூறுவார். டூமாஸின் 4 வயதில் அருமை அப்பா இறந்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. குழந்தையை படிக்க வைக்க தாய் கடுமையாக உழைத்தார். தந்தையின் இன்ன பிற வீர தீர செயல்களை தாயிடம் கேட்டறிந்த சிறுவன் சாகசங்கள் நிறைந்த கற்பனை உலகில் சஞ்சரித்தான். பைபிள், ராபின்சன் குரூசோ, 1001 இரவுகள் ஆகியவற்றை ஆவலோடு படித்தான். ஒரு வழக்கறிஞரிடம் உதவியாளராக வேலை பார்த்தார். 20 வயதில் பாரிஸ் சென்று அரண்மனையில் பணிபுரிந்தார். எழுத்தாளர்களின் கையெழுத்து பிரதிகளை நகல் எடுக்கும் பணி கிடைத்தது. அப்போது பத்திரிகைகளுக்கு கதை எழுத தொடங்கினார். நாடகங்களும் எழுதினார். இயல்பாகவே எழுத்தாற்றல் இருந்ததால் சீக்கிரமே பிரபலமானார். இவரது ரொமாண்டிக் பாணி படைப்புகள் மிகவும் பிரபலமடைந்தன. சாகசங்கள் நிரம்பிய வரலாற்று நாடகங்கள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாவல்கள், பயண கட்டுரைகளையும் எழுதினார். பிரான்ஸ் ஆட்சியாளர்களின் கோழைத்தனங்கள், மேல்தட்டு வர்க்கத்தின் போலித்தனமான வாழ்க்கைகளை இவரது படைப்புகள் அம்பலப்படுத்தின, தோலுரித்து காட்டின. தி கவுண்ட் ஆஃப் மாண்ட் கிறிஸ்டோ மற்றும் த 3 மஸ்கிடேர்ஸ் மற்றும் 20 இயர்ஸ் ஆஃப்டர் ஆகிய புதினங்கள் ஆரம்பத்தில் தொடர்கதையாக வெளிவந்த பிறகு நாவல்களாக புகழ்பெற்றன. ஐரோப்பா முழுவதும் இவரது புகழ் பரவியது. 20 வயதில் எழுதத் தொடங்கி வாழ்நாள் இறுதி வரை எழுதியவர். ஏறக்குறைய 1200 நூல்களை எழுதி சாதனை படைத்தார். இதுவரை உலகிலேயே அதிக நூல்களை எழுதியது இந்த எழுத்தாளர் மட்டும்தான். இவர் மட்டும்தான், அதாவது அலெக்சாண்டர் டூமாஸ் மட்டும்தான். உலகில் வேறு எந்த எழுத்தாளர்களையும் விட எழுத்து மூலம் அதிக பணம் குவித்தவர் என்று கூறப்படுகிறது. இவரை எவ்வளவு வேகமாக சம்பாதித்தாரோ அதைவிட கேளிக்கை கொண்டாட்டங்களில் பணத்தை இழந்தார். பாரிஸில் 1553 ஒரு நாளிதழ் தொடங்கி 4 ஆண்டுகள் நடத்தினார். பிறகு மாண்ட் கிறிஸ்டோ என்ற வார இதழை 3 ஆண்டுகள் நடத்தினார். இத்தாலியின் நேபிள்ஸ் நகர அருங்காட்சியகத்தின் பாதுகாவலராக 4 ஆண்டுகள் பணிபுரிந்தார். மீண்டும் பாரிஸ் திரும்பிய இவரை கடன்காரர்கள் விரட்டினர். ஆன போதிலும் எழுதுவதை மட்டும் இவர் நிறுத்தவே இல்லை. நாவல்களை நீல நிறத்தாளிலும், கவிதைகளை மஞ்சள் நிறத்தாளிலும், கட்டுரைகளை ரோஜா நிறத்தாளிலும் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். கவலையின் சிகரம் என்று போற்றப்பட்ட அலெக்சாண்டர் டூமாஸ் 68 வயசு 1870 மறைந்து போகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் டூமாஸ் ஜூலை 24 வேலைக்கிழமை பிறந்திருக்கிறாரு. அவரை நம்ம சந்திக்காமல் விட்டுட்டோம் துரதிர்ஷ்டவசமாக, ஒரு 5 நாள் காணொலி போடாமல் இருந்ததுனால. அதனால் அடுத்தடுத்த நாள்களில் இந்த 28ஆம் தேதியிலிருந்து இன்னையிலிருந்து நம்ம திரும்பி ஒரு ரெசியூம் ஆகுது, திரும்பவும் தொடங்குது. ஒரு 5 நாள் தான் டெல்லி சென்ற காரணம், சென்னை சென்ற காரணங்களால், புத்தகத்தை வைத்து விட்டு சென்ற காரணம். அப்போ பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் டூமாஸை சந்திக்கிறோம். உலகிலேயே அதிக நூல்களை எழுதியவர், எழுத்தால் அதிகம் சம்பாதித்தவர். பிரான்ஸ் ஆட்சியாளர்களின் கோழைத்தனங்கள், மேல்தட்டு வர்க்கத்தின் போலித்தனமான வாழ்க்கைகள் ஆகியவற்றை இவரது படைப்புகள் அம்பலப்படுத்தின படைப்புகள். தி கவுண்ட் ஆஃப் மாண்ட் கிறிஸ்டோ, த 3 மஸ்கிடேர்ஸ் மற்றும் 20 இயர்ஸ் ஆஃப்டர், இதெல்லாம் இவருடைய நூல்கள். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.